அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு விவகாரம் தொடர்பாக தற்போது அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக இணைக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். கூடுதல் தகவல். சென்னை அசோக் நகரில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய தமிழரசி என்பவர் தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். 3 நாட்களுக்கு முன்பாக அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு நிகழ்த்திய விவகாரத்தில் சொற்பொழிவு நிகழ்த்தியவர் மீது குற்றவியல் நடவடிக்கைக்காக பள்ளி கல்வித்துறை சார்பில் புகார்கள் அளிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் பள்ளி கல்வித்துறை சார்ந்து பள்ளி கல்வித்துறை இயக்குநரை நேரடியாக விசாரணையில் இறங்கியிருக்கின்றார். யார் இந்த சொற்பொழிவாளரை பள்ளிக்கு அழைத்தது, அதற்கு முன்பாக பள்ளிக்குள் எந்தெந்த விஷயங்கள் குறித்து பேச வேண்டும் என்பது குறித்து அறிவுறுத்தவில்லையா என்பது தொடர்பாக ஒரு விரிவான விசாரணையை தலைமை ஆசிரியரிடம் மேற்கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை இயக்குநர் தலைமையில் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு முழுமையான விசாரணை என்பது நடத்தப்பட இருக்கின்றது. முதல் கட்டமாக விசாரணை தலைமை ஆசிரியரிடம் என்ன நடந்தது என்பது தொடர்பாக விரிவாக கேட்டறிந்திருக்கின்றார்கள். இங்க இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை பள்ளியிலும் இந்த தலைமை ஆசிரியையே அந்த சொற்பொழிவாளரை பரிந்துரைத்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எனவே இந்த விவகாரத்தில் தற்பொழுது முதல் கட்டமாக அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய தமிழரசி என்பவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில் பதாகையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். மற்றொரு புறம் துறை ரீதியான விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரபாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.